வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரை எப்படி அறுவடை பண்ணுறது பறிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வெந்தயக்கீரை ஏற்கனவே உங்களுக்கு நான் பதியம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மழைக்காய்த கவர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் கிடச்சதுன்னா கூட போதும், எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இந்த மழைக்காய்த கீரையில் போட்டதுலேருந்து நான் இந்த கீரையை பறிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒரு சின்ன கவர் தான் இது ஒன்றும் பெருசாக இதில் 5 கிலோ அளவு கூட இல்லை, ஒரு 3 கிலோ தான் மண் பிடிச்சிருக்கோம். சின்ன கவர் தான். அதில் நான் உங்களுக்கு பதியம் போடும்போதே அதோட வெண்டையை விதையும் ஊனி விட்டோம். இப்போ நான் கீரையை பறிச்சிட்டேன். இதுலேருந்து இப்போ தான் பறித்தேன். இந்த கீரையை பறிச்சதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கேட்டிருந்தது ஞாபகம் வந்தது. வெண்டை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கீரையை வெந்தயக்கீரை எப்படி பறிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. வெந்தயக்கீரையை அப்படியே முழுசாக நம்ம வேரோட பிடுங்கி எடுத்துடணும். ஏன்னா இது ஒரு தடவை வந்துருச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் தலையாது, அப்படியே காஞ்சிரும். அதனால இது இப்படி வேராக பிடுங்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலையை உபயோகப்படுத்திக்கலாம். வெந்தயக்கீரை நிறையா சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான ஒன்று. நீங்கள் அப்படியே வேரோட பிடுங்கிட்டு அதை அப்படியே உபயோகப்படுத்திக்கலாம். இந்த ஒரு சின்ன கவரில் நம்ம போட்டு வச்சதே நமக்கு ஒரு நாளைக்கு தேவைக்கான அளவுக்கு கீரை கிடச்சிருச்சு. இப்போ இந்த கீரை நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 20 ரூபா கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இவ்வளோ உரமில்லாத சுத்தமான கீரை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பாலித்தீன் கவர் தான். நம்ம பெருசாக இதுக்காக எந்த செலவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த பாலித்தீன் கவரில் நம்ம போட்டு வச்சோம்னா போதும். இந்த மாதிரி பறிச்சுட்டு இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு, நல்ல தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் கீரையை உங்கள் சமையலில் உபயோகப்படுத்திக்கிங்க. இது போல் மற்ற கீரைகளும் நம்ம எப்படி அறுவடை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இனி வர வீடியோக்களில். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.